ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு லக்னத்தில் சுக்கிரன். 12 லக்கணத்துக்கும் வரிசையா சொல்லிட்டு வர்றேன். சுக்கிரன் சுபக்கிரகம். ஜோதிடமே ஒளியியல் தான். ஒளியுள்ள அமைப்புகள் நல்ல பலன், இருள் உள்ள அமைப்புகள் தீய பலன். சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம். இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும், அது பாணியில நான் சொல்றது. இப்ப சுபக்கிரகங்கள்ல முதன்மையானது குரு பகவான், 2ஆம் நிலை சுக்கிரன். ஒவ்வொருத்தர் ஜாதகத்துல தலைகீழா வரும். சுக்கிரன் பிரைட்டா இருப்பார், குரு கொஞ்சம் வலிமை கம்மியா இருப்பார். இது அமைவு நிலை. இயற்கையில உள்ள இயற்கை சுவாபங்கள்ல குரு பகவான் முதன்மையானவர். நுணுக்கமாவே நான் சொல்றேன். எனது ஆசான் மிக மிக நுணுக்கமானவர். அவருடைய மாணவனாகிய நானும் நுணுக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கேன். 2ஆம் நிலை சுபத்துவ கிரகம் சுக்கிரன். லக்கணத்தில் இருந்தா என்ன பலம்? மேசத்துல இருந்து கன்னி வரைக்கும் சொல்லியாச்சு. இப்ப துலாம் லக்கணத்துக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் எனது மேன்மைமிக்க ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு இதோடைய கோட்பாட்டின்படிதான் ஜாதக பலன்கள் உரைக்கணும். தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் கோச்சார கிரகணிகள் இருந்தாலும் இந்த அடிப்படை தான். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் சூட்சும அமைப்பு. இப்ப என்னுடைய அந்த அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள்ல கல்வி, உயர்கல்வி, கல்வியின் தரம், திருமணம், திருமணத்தின் தரம், வெளிநாடு அமைப்பு, அங்கே நிரந்தரமா இருப்பாங்களா, ஊட இங்க வந்து போவாங்களா, எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி தொழிலா வேலையா, பிள்ளைகளுடைய தரம், தொழிலுடைய தரம், தொழில் எந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு, ஆயுள் பாவங்கள், கடன் ஏற்பட்டால் என்ன கடன், அது எப்ப தீரும், நோய் ஏற்பட்டால் அது என்ன நோய், எப்ப தீரும், இப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கிய வீடியோக்கள் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய மிக மிக நுணுக்கமான வீடியோக்கள் உங்க பார்வைக்கு வரும். தனிப்பட்ட முறையில நீங்க ஜாதக பலன் வேண்டியதா எந்த ஒரு விஷயமானாலும் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை சொல்வது எனது இயல்பு. கிரக விளக்கத்தோடு ஏன் சொல்லணும்? முதல்ல நம்ம ஒரு டாபிக்ல நுழைஞ்சோம்னா அது மேல நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் தான் அதுக்குள்ள போகணும். ஜோதிடத்தை காலங்காலமா கடவுள் இல்லை, ஜோதிடமே இல்லைன்னு சொல்ற மூடர்கள் இருக்கக்கூடிய கம்மியான அளவு தான் இருக்காங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சுத்தமாக அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமா இருக்கும். இப்ப உடம்புல நோய் கிருமி இருக்கு, சுத்தம் அழியணும்னு நினைக்கிறோம்ல, அப்பதான் ஆரோக்கியம். அதே மாதிரிதான் இந்த தீய எண்ணங்கள், சமூக சிந்தனைக்கு எதிரான எண்ணங்கள் கொண்டவர்களுடைய கருத்துக்கள் நீங்கணும். அது ஜோதிடம் முதன்மையான மருத்துவத்தை காட்டிலும் ஜோதிடம் மிக மேன்மையான விஷயம். அந்த மாதிரி கிரக விளக்கத்தோடு சொல்றது காரணம் அதுதான். உள்ளூர் அன்பர்கள், வெளியூர் அன்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்களா ஒரு தடவை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. நான் கூப்பிடாமல ஏன் பார்க்குறாங்க? சொல்ற விதத்தில் இருக்குது. உங்களுக்கு தேவையானால் இந்த நம்பர்ல தொடர்புங்க. கட்டண முறையில் மட்டும் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். துலாம் லக்கணம். லக்கணத்துல சுக்கிரன் ஆட்சி. இங்க கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, என்ன சத்தோட இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் ஜோதிடத்துல பார்க்கணும். சுக்கிரன் லக்கணத்துல இருந்தா எல்லாருக்கும் ஒரு பலன் இல்லை. விதி விலக்குகள் நிறைய இருக்கு. விதியை காட்டில விதி விலக்கு நிறைய இருக்கு. ஒரு கிரகம் ஆட்சியா இருந்தால் அது உச்சமா இருக்கிறது ஹை பவர், ஆட்சி ரூலிங் பவர், அதுக்கடுத்து நட்பு, அப்புறம் சமம், அப்புறம் பகை, நீசம். பாவத்துவம் இல்லாம இருந்தா 100 ரூபாய், 70 ரூபாய், 50 ரூபாய், 40 ரூபாய், 30 ரூபாய், 10 ரூபாய், இப்படி கணக்கு. இந்த நிலைகளோட சனி செவ்வாய் ஆகாத கிரகங்கள்ங்க. சனி செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா இருக்கிற பலனையும் புடுங்கிட்டு போயிடும் சொல்லுவோம்ல, இருக்கிற பலனும் போயிடும். அந்த அமைப்புல அந்த பாவத்துவம் இல்லாத அமைப்பை தான் நான் சொல்றேன். சுபத்துவத்தை சேர்த்துக்கிறேன். பிறகு அந்த லக்கணத்துல சுக்கிரன் இருந்தா என்ன கிரகம் பார்த்தா என்ன பலன், என்ன கிரகம் சேர்ந்தா என்ன பலன்கிறது நீண்ட வீடியோக்களாக தொடர்ச்சியா போடுறேன். ஒரே குருவி தலையில பழங்கா வச்ச மாதிரி ஒரே விஷயத்த ஒரு வீடியோவை சொல்ல முடியாது. ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள், பொதுமக்கள், ஜோதிடத்தை அறகுறையா புரிஞ்சு நிறைய புரியணும்னு நினைக்கிறவங்க வார்த்தையை நல்லா கவனிக்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனித்தனியா சொன்னாதான் பலன்கள் உருப்படியா இருக்கும். தெளிவான குருநாதரை பெற்றனால் அதை நோக்கி தான் போறேன். இங்க ஆட்சி லக்னாதிபதி லக்னத்துல இருக்காரு, வலுவானவர். தோற்றம் இருக்கும். சுக்கிரங்கிறது தோற்றம்.
குரு பகவான் குரு சுக்கிரன் நேருக்கு நேரம் இருக்கக்கூடாது. 2 பலன்கள் இதெல்லாம் வந்து மிக ஆசான் சொல்லி கொடுத்த விஷயங்கள். புதன் செவ்வாய் இந்த ஜாதகத்தை சேரக்கூடாது, சூரியன் சனி சம்பந்தப்படக்கூடாது, குரு சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடாது, செவ்வாய் புதன் சம்பந்தப்படக்கூடாது. இப்ப குரு மட்டும்தான் இப்போ சுக்கிரனை பார்க்கிறாரு 9ஆம் பார்வையாக, மேலும் ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, லக்னத்துல சுக்கிரன் தோற்றம் எல்லாமே இருக்கும், ராசியும் நல்லா இருந்தா ரெட்டிப்பு பலன். என்ன ராசியா இருக்கலாம்ல, இந்த லக்னத்துல எல்லா ராசியும் வரும்ல, துலாம் லக்னம் துலாம் ராசி வரலாம், எல்லா 12 ராசிகளையும் வரலாம். இப்ப இவர் எதுக்கு உரியவர்னு பார்க்கணும். ஆதிபத்தியம் அப்படிங்கிறது, அதாவது சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்போது மனைவியையும் பிடிக்கும் சொல்லணும், மனைவியையும் பிடிக்கும். லக்னத்துக்கும் 8க்கு உரியவர். 8ங்கிறது ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை விரும்புவார் அப்படிங்கிற அமைப்பு நுணுக்கமான விஷயம். அவர் வந்து சுபத்துவமா இருந்துச்சுன்னா உணவுகளை தான் சாப்பிடணும், வயசுக்கு தக்கன சாப்பிடணும் அப்படிங்கிற இதையும் தெரிஞ்சிருப்பாரு. அவர் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறார்னு அர்த்தம். 8ஆம் இடம் ஆரோக்கிய சிந்தனைகள் இருக்கும்னு அர்த்தம். இன்னொன்னு 8ங்கிறது வந்து இது கூட மிக நுணுக்கமான விஷயம். நான் சொன்ன விஷயம், உடம்பை அவரே பார்த்துக்கிடுவாரு. தசாபுத்திகள் நல்ல அவர் உடம்பை பாதுகாக்க நினைக்கும் போது அவயோக தசாபத்தி இருந்தா ஏற்கு மாற சாப்பிட்டுட்டு நோயில் அவர் விழுவாரு. எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்ப 8ஆம் இடம்ங்கிறது தூரத்துல போறதுக்கு பிடிக்கும். இருக்கிற இடத்த விட்டு வெளியில போறாங்கல்ல, அறவர சுபத்துவமா இருந்தா போயிட்டு சிரமப்படுவாரு. நல்ல சுபத்துவமா இருந்தா வெளியில இருக்கிறத விட்டு வெளியில போய் சம்பாதிச்சுட்டு திருப்பி செட்டில் ஆவாராங்கிறதுலாம் அடுத்தடுத்து உள்ள விஷயங்கள். ஒரு இந்த கட்டத்துல இதுதான் நிலைன்னு நான் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்றாங்க யூடியூப், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ 8ஆம் இடத்து சிந்தனையும் இருக்கும். அதிர்ஷ்டத்தை நோக்கி போவாரு. ஆன்லைன் பிசினஸ்ல அவருக்கு ஆர்வம் இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்க. இதையெல்லாம் வந்து மற்ற பாவங்களை வச்சு நம்ம சொல்லணும். இதுதான் இவ்வளவு உள்ளதான். சிம்பிளான விஷயம் தான் ஜோதிடம். புரிஞ்சுக்கிட்ட மிக எளிமையான விஷயம். அப்ப லக்னத்தில் சுக்கிரன் பாவத்தன்மை இல்லாம குரு பார்க்கும்போது இவர் மகா ஸ்ட்ராங். அழகு உணர்ச்சி இருக்கும், அழகு உணர்ச்சி இருக்கும், மனைவியை பிடிக்கும், ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க பிடிக்கும். சரி, லக்னம் அதாவது 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வேற. அப்படியே மறைஞ்சா ஆயுள் பாதிக்கப்படும் அப்படின்லாம் கணக்கு சொல்லுவாங்க. 8க்கு 6ல மறையும் போது 8ஆம் இடம் வேலை செய்யாதுன்னு ஒரு விதி இருக்குல்ல. அது எப்ப 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு வெளிச்சம் வந்துருச்சுன்னா, அதாவது மறைஞ்சு அந்த பாவங்கள் வேலை செய்யாம, ஒரு பாவகம் தீய பாவத்துக்கு மறைஞ்சு வேலை செய்யாம போகணும்னா அந்த கிரகம் ஒளி இல்லாம இருக்கணும். அதாவது கெட்டு போக கூடாது. அதுக்கு தான் ஆசா குருஜி என்ன சொல்லுவாங்க, நட்பு நிலையும் பாரு. எவ்வளவு நுணுக்கமான விஷயம், இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியுது. அப்ப இங்க பிரைட் ஆயிடுச்சுன்னா அந்த 8ஆம் பாவம் இந்த ஒளி அந்த தடுப்பை மீறி செயல்படுறதுன்னு அர்த்தம். மறைஞ்சிட்டா வெளிச்சம் வரக்கூடாது. இப்ப ஒரு லைட் எரியுது, ஒரு சிறு மெல்லிய தடை போட்டீங்கன்னா வெளிச்சம் வெளியே வரும். கனமான தடை போட்டா வெளிச்சம் வெளியே வராது. அப்படிதான் கணக்கு. ஆக மறைவு இருக்கும் பொழுது வெளிச்சம் வந்துருச்சுன்னா அந்த மறைவு ஸ்தானமும் கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப ஆய்வுகளுக்கெல்லாம் குற்றம் இல்லை. இதுதான் பலன். அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் செய்யும் என்பதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.